Hi friends, welcome to my channel Anita Vijay Tamil Vibes. நீங்கள் இந்த வீடியோவில் சுற்றி பார்க்க போகிற பிளேஸ் எங்கே அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்கிற ராமோஜி ஃபிலிம் சிட்டி தாங்க சுற்றி பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் இயர் வந்து நான் ஹைதராபாத் டூர் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அங்கே போயிட்டு ஒரு சில இம்பார்ட்டண்டான பிளேஸ்லாம் வந்து சுற்றி பார்த்தோம். அதில் ஒன்று தான் இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டிங்க. இந்த பிளேஸ் வந்து ஹைதராபாத்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஹைதராபாத்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த பஸ் வசதியும் இருக்குது, கேப் புக் பண்ணியும் போகலாம். நாங்கள் வந்து கேப் புக் பண்ணி தான் போனோம். கேபில் வந்து நம்ம ட்ராப் பண்ணுறதுக்கு 850 ருபீஸும் பிக்கப் பண்ணுறதுக்கு 850 ருபீஸும் கேட்டாங்க. பஸ்ஸில் போகும்போது அது கொஞ்சம் கம்மியாகலாங்க. இந்த ஃபிலிம் சிட்டியை வந்து சுற்றி பார்க்கணுன்னு போகிறவங்க வந்து மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா பங்க்சுவாலிட்டி தாங்க. கரெக்டாக வந்து அந்த 9 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளும் வந்து கரெக்டாக அந்த 9 o'clock அந்த பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆகிடணுங்க. அப்போ தான் வந்து நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக அங்கே ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்க முடியும். ஏன்னா இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு வந்து நிறைய பிளேசஸ் இருக்குங்க. மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்க்கு நீங்கள் நடந்து தான் போகணும். அதே மாதிரி ஒரு சில ப்ரோக்ராம்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா க்யூவில் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் இயர்லியாக போகிறது தான் பெஸ்ட்டு. அப்போ தான் வந்து நீங்கள் டைம் சேவ் பண்ணலாம். அது மாதிரி எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியை சுற்றி பார்க்குறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஒன்று நம்ம வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம அங்கே போய் கூட நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணலாம். பட் பேமெண்ட் வந்து நம்ம ஆன்லைனில் தான் பே பண்ணணும். வந்து இங்கே ஸ்டார் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒரு டிக்கெட் இருக்குது. அடல்ட்ஸுக்கு வந்து 2600 ப்ளஸ் டேக்ஸோடங்க. அதே மாதிரி சைல்டுக்கு வந்து 2400 ப்ளஸ் டேக்ஸோட. இந்த டிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபுட்டு, காம்ப்ளிமெண்ட்ரி ரைட்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஷாப்பிங் பண்ணும்போது டிஸ்கவுண்ட்டு, அதுக்கப்புறம் ஏசி பஸ்ஸு, இதெல்லாம் வந்து அந்த டிக்கெட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. தென் 2 days சுற்றி பார்க்குற டிக்கெட்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க. நாங்கள் வந்து சூஸ் பண்ணது வந்து ஒரு நார்மலான டிக்கெட் தான். வந்து 1600 அடல்ட்டுக்கு ப்ளஸ் டேக்ஸோட. அதே மாதிரி சைல்டுக்கு வந்து 1300 ப்ளஸ் டேக்ஸோட. டிக்கெட்லாம் வாங்கிட்டு இந்த கவுண்டருக்கு வந்தோன்னா இது வந்து இந்த கவுண்டரில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்கேனிங், செக்கிங் இதெல்லாம் பண்ணுறாங்க. நம்ம பேகெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்மளாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டிக்கெட்டுக்குமே வந்து ஒவ்வொரு ஸ்டிக்கர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை வாங்கி நம்ம வந்து ட்ரெஸ்லையோ இல்லை கையிலையோ நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளை வந்து உள்ளே விடுறாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணணும். உள்ளே நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்து பஸ்ஸு வருங்க. உள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் தூரம் இருக்கும் போல் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணுற டயத்தில் வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக கேப் ஷாப் இருந்தது. நான் அப்படியே வந்து அடிக்கிற வெயில பார்த்துட்டு ஒரே ஒரு கேப் மட்டும் நான் வாங்கினேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் அப்படியே அவசியம் இல்லைங்க. அடிக்கடி வந்து பஸ் வந்துக்கிட்டே இருக்குது. வந்து விசிட்டர்ஸ் வந்து சேர சேர வந்து அவங்க வந்து ஒவ்வொரு பஸ்லேயே ஏற்றி விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய பஸ் சர்வீஸ் இருக்குது உள்ளார. நாங்கள் ட்ராவல் பண்ண இந்த பஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து உள்ளே ஓடிட்டே இருந்ததுங்க. அதாவது இந்த ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் எந்தெந்த பிளேஸ்லாம் வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம், உள்ளே வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக 1 by 1 சொல்லிகிட்டே வந்தாங்க. நானுமே வந்து எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ், அதாவது இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டியை பற்றி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டியை வந்து உருவாக்குனது வந்து ராமோஜிராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் தான். அவரோட குரூப்போடு சேர்ந்து 1996 வருஷம் இதை உருவாக்கியிருக்கிறாரு. இதனுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1600 ஏக்கர் பரப்பளவுடையதுங்க. அவ்வளோ பெரிய திரைப்பட நகரம் இது. இது வந்து வேர்ல்டுலேயே வந்து லார்ஜஸ்ட்டு பெஸ்ட்டு ஃபிலிம் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கின்னஸ் ரெக்கார்டில் வந்து இடம் பிடிச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட்டில் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்னி வேர்ல்டு ஃபிலிம் சிட்டி, அதை விடவே வந்து இங்கே வந்து நிறைய சிறப்பம்சங்கள்லாம் இந்த ஃபிலிம் சிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிலிம் சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு திரைப்படம் தயாரிக்கிறதுக்கு, அதாவது முழுமையாக ஒரு ஃபிலிம் எடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான வசதிகள் தேவைப்படுமோ அத்தனையும் இருக்குது. அதே மாதிரி என்னென்ன லொக்கேஷன்லாம் தேவைப்படுமோ அத்தனை லொக்கேஷனுமே வந்து இங்கே வந்து அழகாக பிளான் பண்ணி வந்து இந்த ஃபிலிம் சிட்டியை வந்து உருவாக்கியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா லொக்கேஷனுமே இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஸ்டுடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காடு, கார்டன், அந்த ஹோட்டல், ரயில்வே ஸ்டேஷனு, ஏர்போர்ட்டு, அப்பார்ட்மெண்ட்டு, மென்ஷன், ஒர்க் ஷாப்ஸு, கிச்சன், அந்த மாதிரி ஏகப்பட்ட அந்த செட்டிங்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. இந்த ஃபிலிம் சிட்டியில் கிட்டத்தட்ட 1200 எம்ப்ளாயீஸு, அதுக்கப்புறம் 8000 ஏஜென்ட்ஸு, இவங்க எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
இந்த ஃபிலிம் சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 400லேருந்து 500 திரைப்படங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான இந்தியன் லாங்குவேஜஸில் வந்து இங்கே வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரே நாளில் வந்து கிட்டத்தட்ட 15 பிளேசஸில் 15 வெரைட்டியான ஷூட்டிங் நடத்தலாமா, அந்தளவுக்கு வந்து கெப்பாசிட்டி உள்ளது இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டிங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 நாள் தங்கி சுற்றி பார்க்கறதுக்கான ஹோட்டல் வசதியுமே இருக்குது. தென் இந்த ஃபிலிம் சிட்டி ஃபுல்லாக உள்ளார வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நார்மலான பஸ்ஸு, அதுக்கப்புறம் விண்டேஜ் பஸ்ஸு, ஏசி கோச்சு, இந்த மாதிரி எல்லா பஸ் வசதியுமே இந்த ஃபிலிம் சிட்டிக்குள்ளே இருக்குதுங்க. ஆக்சுவலாக இந்த ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்குற அந்த டூர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து 3ஆக வந்து டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து நம்பர் 1 வந்து மூவி மேஜிக் அப்படிங்கிற ஒரு பிளேஸை சுற்றி பார்க்குறது. 2வது வந்து ஃபுல்லாக வந்து இந்த ஸ்டுடியோ டூர் அப்படின்னு சொல்கிறாங்க, அதையும் சுற்றி பார்க்குறது. அண்ட் 3rd ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை கார்டன், அப்புறம் அட்வென்ச்சர் கேம்ஸு, ஃபன் கேம்ஸு, கேவ், இந்த மாதிரியான பிளேசஸ் எல்லாம் வந்து சுற்றி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டுடியோ டூர் போகிறது மட்டுமே தனி பேக்கேஜாக இருக்குது. நம்ம அது கூட வந்து நம்ம வாங்கிட்டு ஒன்லி ஸ்டுடியோ டூர் மட்டும் நம்ம சுற்றி பார்க்கலாம். ஸ்டுடியோ டூர் அப்படின்னா ஃபுல்லாக வந்து நம்ம பஸ்ஸில் ஏற்றிட்டு நமக்கு வந்து இந்த ஷூட்டிங் எடுப்பாங்க இல்லையா, அந்த ஸ்பாட்டுக்கெலாம் நம்மளை அழைச்சிட்டு போவாங்க. இந்த சைட்லலாம் பார்க்குறீங்கள அந்த பில்டிங்லாம் வந்து இந்த ஏதாவது ஒரு சினிமாவில் வந்திருக்கும், பட் எந்த ஃபிலிம் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக ஞாபகத்தில் இல்லை. ஸோ அந்த மாதிரியான பிளேசஸ்லாம் வந்து சொல்லிகிட்டே வருவாங்க. ஸோ அதுதான் ஸ்டுடியோ டூர் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து அந்த பேக்கேஜ் எடுக்கலை. அந்த மூவி மேஜிக் அப்படிங்கிற பிளேஸுக்கு போயிட்டு அங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஸ்டுடியோ டூர் போனோம். இந்த பிளேஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், வசூல்ராஜா எம்பிபிஎஸ்சில் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வரும் இல்லையா, அந்த பிளேஸ் தான். இந்த மாதிரி தான் வந்து ஸ்டுடியோ டூர் ஃபுல்லாக போவாங்க. இந்த மாதிரி இந்த ரோட்டோட 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டன் வரும், ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செட்டிங் வரும். ஸோ அந்த மாதிரி எந்த படத்தில் வந்து இந்த பிளேஸ் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்களோ அந்த மூவியோட நேம் வந்து சொல்லிகிட்டே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இதுதான் வந்து ரொம்ப உயரமான ஒரு ஃபவுண்டன். இதே ஒரு படத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. படத்தோட நேம் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆக்சுவலாக வந்து ஸ்டுடியோ டூர் கிடையாது. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ மூவி மேஜிக் தான் கொண்டு போய் எங்களை விடுறாங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த பிளேஸை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து மூவி மேஜிக்கு போனோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து மூவி மேஜிக்கு போன டைம் வந்து ஆஃப்டர்நூன் 12 o'clock மாதிரி ஆகிடுச்சிங்க. ஸோ எங்களால் வந்து நிறைய பிளேசஸ் வந்து டைம் இல்லாதனால கவர் பண்ண முடியல. நாங்கள் வந்து ஒரு சில இடங்களை வந்து சுற்றி பார்க்கவே இல்லை, ஜஸ்ட்டு நாங்கள் போயிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு வந்தோம். நாங்கள் என்னென்ன பிளேஸ்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா அழகாக வந்து காம்பவுண்டில் இந்த சங்கர் படம் மாதிரி அழகாக ட்ராயிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எங்களை வந்து இந்த மூவி மேஜிக்கில் வந்து கொண்டு வந்து விடும்பொழுது கிட்டத்தட்ட 12 o'clock ஆகிடுச்சிங்க. நம்மளுக்கு அந்த மூவி மேஜிக் பார்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்டுடியோ டூர் மட்டும் போகணுன்னாலும் கூட நம்ம போய்க்கலாம், அந்த பேக்கேஜும் இருக்குது. இந்த பிளேஸோட ஓப்பனிங் டைம் வந்து காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5:30 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கார்னிவல் டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்களாம். இந்த பிளேஸோட நேம் தான் வந்து மூவி மேஜிக் அப்படிங்கிற பிளேஸுங்க. இந்த பிளேஸோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூவி வந்து கிரியேட் எந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், வீடியோஸ் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி அவ்வளோ அழகாக வந்து செட்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பட் நாங்கள் இந்த பிளேஸ்க்கு வரத்துக்கே 12 o'clock ஆகிட்டதுனால நாங்கள் வந்து இந்த பிளேஸை மட்டும்தான் கவர் பண்ண எங்களால் முடிஞ்சுது. கிட்டத்தட்ட இதெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு 3 o'clock மாதிரி ஆகிடுச்சிங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் லஞ்சு முடிச்சுட்டு ஸ்டுடியோ டூர் போனோங்க. ஸ்டுடியோ டூரும் வந்து எங்களுக்கு லாஸ்ட் பஸ் தான் கிடைச்சிது. இங்கே வந்து லாஸ்ட் பஸ்ஸு 4 o'clockங்க. ஸ்டுடியோ டூருக்கான லாஸ்ட் பஸ் வந்து 4 o'clock. ஸோ அதில் தான் நாங்கள் போனோம். அது வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்கு 5:30க்கு மேலேயே ஆகிடுச்சி. ஸோ இருட்டிடுச்சு. ஸோ எங்களால் வந்து அந்த ஸ்டுடியோ டூரும் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க முடியல. எங்களை வந்து அந்த நிறைய பிளேசஸில் வந்து எங்களை ஸ்டாப் பண்ணல, டக்குன்னு சுற்றிட்டு அப்படியே கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டியை வந்து சுற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக அந்த 9 o'clock இந்த பிளேஸில் இருக்கிற மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஓவரால் எல்லா பிளேஸையும் வந்து கவர் பண்ண முடியும். எல்லா பிளேஸும் வந்து நல்லா இருக்குதுங்க.
மூவி மேஜிக்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா 2 பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம இன்னொரு தடவை கூட போய் பார்க்கலாம். எத்தனை தடவை வேணால் இந்த பிளேசஸ்லாம் வந்து சுற்றி பார்க்கலாம். பட் அதுக்கு வந்து டைம் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் இயர்லியாகவே வந்துட்டிங்கன்னா இந்த க்யூவில் நிற்கிறத வந்து நிறைய அவாய்ட் பண்ணலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours 1 hour வந்து ஒவ்வொரு பிளேஸ்லேயும் க்யூவில் நிற்க வேண்டியது இருந்தது. ஸோ அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த ஹவுஸ் மாதிரியான ஒரு செட்டப்புக்கு ஃபுல்லாக வந்து கலரான பெயிண்ட்லாம் அடிச்சது. ஃபுல்லாக இந்த பிளேஸே வந்து கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதாவது இந்த ஸ்ட்ரீட்டே அப்படியே கலர்ஃபுல்லான பில்டிங்ஸ்லாம் இருந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஹவுசஸ் இருந்ததுங்க. ஒன்று ட்ரெடிஷ்னல் மாதிரி, ஒன்று வந்து மாடி வீடு மாதிரி, ஒன்று வந்து அப்படியே ஓட்டு வீடு மாதிரி, ஜன்னல்லாம் வச்சு பார்க்குறதுக்கு பக்காவாக அப்படியே ஒரு ஹவுஸ் மாதிரியே இருந்தது. அதே மாதிரி நேம் போர்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. பார்லர், டீ ஸ்டாலு, அதுக்கப்புறம் பேக்கரி, அந்த மாதிரியான நேம் போர்டெலாம் கொடுத்துருந்தாங்க. சரி, நாங்கள் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபுல்லாக எம்டியாக தாங்க இருக்குது. ஜஸ்ட் அப்படியே ஹால் மாதிரி தாங்க இருக்குது. ஒரு சில இதில் வந்து சேர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எல்லாமே ஃபிலிம் ஷூட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க போல். Yes, sir. Just coming from the Ramoji movie bus stop area, kindly proceed straight to the last tall grey building, Space Yatra. अभी जो देखिए रामोजी मूवी मैजिक से आ रहे हैं, आपको सीधा रामोजी मूवी मैजिक के अंदर आना है. लास्ट स्टॉल व्हाइट कलर बिल्डिंग स्पेस यात्रा. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பில்டிங், அதாவது செப்பரேட்டான பில்டிங் இருக்குதுங்க. அங்கே வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராம் நடத்துவாங்க. ஸோ அதை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் வந்து டைமிங் உண்டுங்க. ஸோ ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட அந்த டைமிங்க்கு அப்புறம் தான் அடுத்த ப்ரோக்ராம் வந்து அடுத்த பிளேஸில் அடுத்த பில்டிங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ எங்களை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பேஸ் யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராமுக்கு தான் போக சொன்னாங்க. ஸோ அந்த பிளேஸ் தான் இது. இந்த ஸ்பேஸ் யாத்ரா அப்படின்னு சொன்னோன்னே ஓகே, உள்ளே வந்து இந்த பிளேஸை பார்த்தோங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ ப்ரோக்ராமும் செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷனோடு நாங்கள் உள்ளே போனோம். ஆனால் அந்த ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டியில் பார்த்த ஒரு மொக்கையான ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் யாத்ரா தாங்க. ஸோ நீங்கள்லாம் போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து கூட்டம் இல்லைன்னா ஜஸ்ட்டு வேணால் போய் பார்த்துட்டு வாங்க. அவ்வளோதான் ஒர்த்து. ஜஸ்ட்டு ஒரு 2Dயில் ஒரு நம்ம வந்து உட்காந்தோன்னா நம்ம சேர்லாம் வந்து மூவ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் தான் இது. ஸோ அதுக்கு நாங்கள் வந்து ஒரு 1 hour 1.5 hours வெயிட் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராமுக்கு போய் பார்த்துட்டு அந்த ஷோவை பார்த்துட்டு வந்தோம். வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த பிளேஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. அங்கெல்லாம் வந்து நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம். ஆனால் உள்ளே போயிட்டு ப்ரோக்ராம் மட்டும் பார்த்தோன்னு வச்சிங்களேன், செம்ம மொக்கையாக இருந்ததுங்க. आपसे निवेदन है कि अपने स्थान पर ही बैठे, ना उठे. दयచేసి వినండి. Right. Oh, there you are. Welcome to your space flight adventure. Scanning for intruders. You can never be too careful. ஷோ முடிச்சுட்டு வெளியில் எக்ஸிட் ஆகிற பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக அழகாக இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிக்கிற மாதிரி அழகாக இருந்ததுங்க. ஸ்பேஸ் யாத்ராவை பொறுத்த வரைக்கும் உள்ளே என்ட்ரு ஆகிற பிளேஸ்லேயும் எக்ஸிட் ஆகிற பிளேஸ்லேயும் வந்து அழகாக ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்தலாம். அந்தளவுக்கு அழகாக இருந்ததுங்க. ஒவ்வொரு பில்டிங்லேயுமே வந்து நம்ம ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து எக்ஸிட் ஆகும் இல்லையா, அந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷாப்பிங் சென்டர் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேக்ஸு, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு, அக்சசரிஸ், டாய்ஸு, இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளாம் வந்து ஜஸ்ட்டு ஒரு விண்டோ ஷாப் மட்டும் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலாக இங்கே வரவங்க எல்லாருமே வந்து அந்த இடங்களை சுற்றி பார்க்குறதுக்கும் அந்த ப்ரோக்ராம்லாம் பார்க்குறதுக்கும் தான் வருவாங்க. அவங்கெல்லாம் ஷாப்பிங் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறதுனாலே வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்த்த ப்ரோக்ராம் வந்து இந்த ஃபிலிமி துனியா அப்படிங்கிற இந்த பில்டிங்கில் தான் நடந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் ஒரு பெரிய க்யூ நின்றுட்டு இருந்ததுங்க. இங்கேயும் வந்து நாங்கள் ஒரு 1 hour போல் வெயிட் பண்ணிட்டு தான் இந்த ஷோவை வந்து பார்த்துட்டு வந்தோம். இதே மாதிரி தாங்க எல்லா ஷோவும் எல்லா ப்ரோக்ராமும் நம்ம வந்து மினிமம் ஒரு 30 minutes நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருந்தது. அதனால தான் நான் பிஃபோராக சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம இயர்லியாக போயிட்டோன்னா
இந்த க்ரௌடில் நிற்கிறது, அதுக்கப்புறம் அந்த க்யூவில் நிற்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். டைமும் வந்து நமக்கு சேவ் ஆகும். ஸோ அந்த டயத்தில் வந்து வேறு ஒரு பிளேஸ்லாம் நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம். ஆனால் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் 1 hour வெயிட் பண்ணி நாங்கள் வந்து பார்த்தது வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த ஷோ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. 1 more டைம் கூட பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் தோணுச்சு. ஆனால் என்னென்னா அகைன் வந்து அந்த க்யூவில் வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதனாலே எங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனாலே நாங்கள் வந்து ஒரு தடவை மட்டும் பார்த்துட்டு எக்ஸிட் ஆகிட்டோம். இந்த ஷோவோடைய கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஃப்ரெண்ட்டான அந்த மூவியோட லொக்கேஷன் காட்டுறதுங்க, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டான ஜேர்னல் காட்டுறது, இந்த டிஃப்ரெண்ட்டான அந்த கான்செப்ட் காட்டுறது தான் இந்த ஷோவோடைய கான்செப்ட்டு. இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு கிட்ஸ் ட்ரெயின் மாதிரி இருக்குங்க. ஸோ நம்ம அதில் உட்காந்துட்டு அப்படியே உள்ளே போனோன்னா அப்படியே கேவ் உள்ள வந்து வரிசலாக 1 by 1 வந்து ஒவ்வொரு லொக்கேஷனாக அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே போயிட்டுருக்குது. அந்த கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சேம் லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணியிருக்கிறாங்க. தென் வந்து அதே மாதிரி அந்த லொக்கேஷனுக்கு தேவையான மியூசிக்கு, டான்ஸிங்கு, லைட்டிங்கு அப்படின்னு போயிட்டு சூப்பராக வந்து அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே வந்து அவ்வளோ அழகாக இருக்காங்க. அப்படியே நம்ம கண்ணு முன்னால் வந்து போகிறத பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருந்தது. உண்மையிலே இந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க. 1 more டைம் கூட நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. சைடுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரிசலாக வந்து டிஃப்ரெண்ட்டான தீமில் அழகாக வந்து செட்டிங் போட்டிருந்தாங்க. வித் மியூசிக்கோட கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. என்ன ஒன்றுனா என்னால் ஒரு சைடில் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. அந்த சைடு நல்லா ஓகே, அந்த செட்டிங் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியோட அந்த செட்டிங் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ ரியலாக இருந்ததுங்க. அதில் படுத்துருக்க பொம்மை கூட அவ்வளோ ரியலாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் அண்ட் ஃபைட்டிங் செட்டு, இந்த செட்டுமே வந்து பார்க்கறதுக்கு செமையாக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஃபாரின் லொக்கேஷனுங்க. இதுவும் வந்து அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு.
இந்த ஹாரர் மூவியோட செட்டிங் வந்து பார்க்கறதுக்கு உண்மையிலே பயமா இருந்துச்சுங்க. இந்த லில்லிபுட் மாதிரி இந்த குட்டியா மனிதர் இருப்பாங்களா, இந்த செட்டிங் சூப்பரா இருந்ததுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருந்தது. காடு மாதிரி இருந்த இந்த செட்டிங்கும் பார்க்கறதுக்கு அப்படியே ரியலா இருந்ததுங்க. அந்த லைட்டிங் சவுண்டோட அதை வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்தது. मेरी दूसरी इच्छा भी पूरी कर दो ना। मैं त्रिशा से शादी करना चाहता हूँ। அல்லாதீன் படம் பார்த்தீங்களா? அலாவுதீனா லைட்டிங் இல்லையா? இப்பதான் லைட்டிங் போடுறாங்க. இந்த மேரேஜ் செட்டிங் வந்து அப்படியே பார்க்கறதுக்கு செம்ம அழகா இருந்ததுங்க. அந்த கேர்ள்ஸ்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து அந்த மியூசிக்கோட செம்மையா இருந்தது. இங்க நம்ம வந்து இது பண்ணலாம் செட்டிங் எல்லாம். இங்கதான் மம்மி இறக்கி விடுறாங்க. ஒன் மோர் டைம் நம்ம பார்க்கலாமா? போட்டோ எடுத்துட்டு போறோம். இல்ல ஒன் மோர் டைம் நம்ம பார்க்கலாமா? நல்லா இருக்கு பாட்டு. இட்ஸ் ஓகே. இந்த ஷோ முடிச்சுட்டு எக்ஸிட் ஆகிற பிளேஸில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி 7 ஒண்டரை பேஸ் பண்ணி அழகாக செட்டிங்லாம் போட்டிருந்தாங்க. எல்லாருமே வந்து அது முன்னால் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. என்ன ஒன்றுனா டைம் தான் நமக்கு பத்தலைங்க. ஸோ கிடுகிடுன்னு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் எக்ஸிட் ஆகிட்டோம். இப்போ உங்கள் தலைக்கு மேலே சிறுத்தை பார்த்துட்டு இருக்கு, தெரியலையா? என்ன வீடியோ எடு. இப்படி அதே இல்லை, அது இதே ஆயிடுச்சு. Kids move. Kids. Move. நெக்ஸ்ட்
நாங்கள் பார்த்த ப்ரோக்ராம் வந்து மூவியில் வந்து சவுண்டு வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் பண்ணுது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணாங்க. அதாவது ஆடியன்ஸ்லேயே ஒரு 3 பேரை கூப்பிட்டு அந்த பைக்கை ஓட்ட சொன்னாங்க. அவங்க அதை நார்மலாக ஓட்டும்போது அது நார்மலான ஒரு விஷுவல் மாதிரி தெரிஞ்சிச்சுங்க. அதே இந்த சவுண்டை வந்து ஆட் பண்ணி காட்டும்போது அப்படியே ஒரு மூவி மாதிரி கிரியேட் ஆனது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அவங்க வந்து அந்த சவுண்டை எப்படி மேக் பண்ணாங்க அப்படின்னா, மணலை வந்து அப்படியே தட்டுறது, அப்புறம் செங்கல்லாம் உரசுறது, அப்புறம் அந்த குச்சியால் அடிக்கிறது, அந்த மாதிரி வந்து சூப்பராக அந்த மியூசிக் வந்து மேக் பண்ணாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லாவும் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இன்றைக்கி பார்த்த அந்த 3 ப்ரோக்ராமையும் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் எந்தெந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.